திமுக மற்றும் அதிமுக கூட்டணிகளில் பரிச்சயமான வேட்பாளர்கள் இல்லாததால் தருமபுரி தொகுதியை எளிமையாக கைப்பற்றுகிறதா பாமக? பாமக சார்பில் அங்கு முதலில் தருமபுரி மாவட்ட செயலாளராக இருந்த அரசாங்கம் என்பவர் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் பாஜக தலைமையின் அழுத்தத்தை தொடர்ந்து அங்கு அன்புமணி அவர்களின் மனைவி சௌமியா அன்புமணி போட்டியிடுவார் என தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. சௌமியா அன்புமணி அவர்கள் அங்கு போட்டி என்றவுடன் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர்கள் மிக ஆர்வமாக களப்பணியாற்றி வருகின்றனர். ஏற்கனவே 2014ஆம் ஆண்டு அங்கு பாமக சார்பில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாஜக கூட்டணியில் போட்டியிட்டு தன்னுடைய தனித்த செல்வாக்கினால் அங்கு வெற்றி பெற்றார். தற்போது அங்கு பாஜக கூட்டணியில் மீண்டும் அவர் போட்டியிடுகிறார். அவரது மனைவி போட்டியிடுகிறார். எனவே அங்கு தருமபுரியில் திமுக சார்பாகவும் அதிமுக சார்பாகவும் அங்கு பரிச்சயமான வேட்பாளர்கள் இல்லாததால் தருமபுரி தொகுதி ஏற்கனவே பாமகவின் ஒரு சாதகமான தொகுதி என்பதாலும், ஏற்கனவே அங்கு இருந்த டாக்டர் செந்தில்குமார் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படாததாலும் அவரது ஆதரவாளர்களும் தேர்தலில் சுணக்கமாக செயல்படுகின்றனர். எனவே திமுக மற்றும் அதிமுக வேட்பாளர்களை தாண்டி அங்கு சௌமியா அன்புமணி எளிதில் வெற்றி பெறுவார் என அரசியல் வல்லுநர்கள் கணிக்கின்றனர். தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.